ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 2 விதமான கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை ரொம்பவே ஸ்பெஷல். இந்த 2 விதமான கொழுக்கட்டையை ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்யறதா இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கார கொழுக்கட்டை. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஆறுனதுக்கு அப்புறமும் சாஃப்டாக எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கார கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சமாக இருந்தாலே போதும். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டாலே போதும். உளுத்தம்பருப்பு கூட இதில் சேர்த்துக்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா வறுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக இதில் இஞ்சி, பச்சை மிளகாய் அரைச்சி சேர்த்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொழுக்கட்டை மிதமான காரத்தில் சாப்பிடும் பொழுது நல்லாயிருக்கும், அதனால் ஒரு பச்சை மிளகாய் போதும். இப்போ இதை மிக்சியில் லைட்டாக கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ இந்த பேஸ்ட்டை கடலைப்பருப்போடு சேர்த்துருங்க. கூடவே ஒரு கொத்து அளவு கருவேப்பிலையை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 கேரட்டை மட்டும் திருவி இதில் சேர்த்துக்கோங்க. கேரட்டோடு சாப்பிடும் பொழுது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைங்களும் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 30 செகண்ட் வரைக்கும் எண்ணெயிலே வதக்கி விட்டால் போதும். அதுக்கு மேலே வதக்க தேவையில்லை. இப்போ அடுத்ததாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் 1 கப் கொழுக்கட்டை மாவு எடுக்கிறீங்கன்னா அதே கப்லேயே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் இந்த கப்பில் 1 கப் மாவு எடுத்திருக்கேன். அதே கப்லேயே 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுதான் கொழுக்கட்டைக்கு சரியான அளவு. இப்போ இதில் திருவுற தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்க்கணும்னு கட்டாயம் இல்லை, உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணியிலேயே உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நீங்கள் மாவு சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமா உப்பு சேர்க்க முடியாது, முன்னாடியே உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னுமே நல்லா கொதிக்கணும். 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. அதுலேயே உங்களுக்கு கேரட் எல்லாமே வெந்துடும். அதே மாதிரி நல்லா கொதிக்க இருக்கிற தண்ணியில் தான் மாவு சேர்த்து கலக்கணும். மாவு சேர்க்கறதுக்கு முன்னாடி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தால் தண்ணி சீக்கிரமே மாவு இழுத்துரும். இப்போ இதில் நம்ம மாவு சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்துட்டு எல்லா பக்கமும் மாவு நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், நம்ம சுடுதண்ணியில் சேர்த்த உடனே தண்ணி எல்லாத்தையுமே மாவு உறிஞ்சிருச்சு. இதை ஒரு 30 செகண்ட் வரைக்கும் அடுப்புலேயே வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாவு கையில் சுத்தமாக ஒட்டாது. அந்த பக்குவம் தான் கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை ஒரு தட்டில் ஷிஃப்ட் பண்ணிடுங்க. ஒரு தட்டில் மாற்றிட்டு மூடி போட்டு இதை நல்லா ஆற விடுங்க. லைட்டாக ஓப்பனாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதை பாதி அளவுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம உருண்டை பிடிச்சி நம்ம இட்லி பானையில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ கையில் நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய் நீங்கள் எது வேணாலும் தடவிக்கோங்க. தடவிட்டு மாவை இந்த மாதிரி எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு டைம் மட்டும் கலந்து விட்டுருங்க. கையில் இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கிறப்ப உங்களுக்கு மாவு கையில் சுத்தமாக ஒட்டாது. இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதிலிருந்து உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நீங்கள் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற கொழுக்கட்டையோட சைஸை பொறுத்து மாவு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி மாவு எடுத்துக்கிறேன். மாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா அதை உருண்டை பிடிச்சிட்டு உங்கள் 4 விரலை வச்சு இந்த மாதிரி நீங்கள் நடுவில் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோட அச்சு அப்படியே விழுந்துடும். இந்த மாதிரி பிடிக்கிறதுனால தான் இது பிடி கொழுக்கட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவுலையும் நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்க போகிறோம். இதுலேயே நம்ம குட்டி குட்டி பால்ஸாக கூட ரவுண்ட் ஷேப்பில் பிடிச்சி வச்சுக்கலாம். இதில் ஷேப் நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம பிடிச்சி வச்சுக்கிறது தான். இதில் இப்படி தான் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இப்போது பிடிச்சி வச்ச எல்லா கொழுக்கட்டையுமே இட்லி தட்டில் இந்த மாதிரி அடுக்கிக்கோங்க. ரொம்ப ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாத அளவுக்கு கொஞ்சம் கேப் விட்டு அடுக்கிக்கோங்க. இப்போ இதை இட்லி தட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டா நம்மளோட கொழுக்கட்டை ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிரும். 10 நிமிஷத்துக்கு மேலே வேண்டாம், ரொம்ப அதிகமாக வேக வச்சாலும் ரொம்ப இறுகின மாதிரி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு. லைட்டாக உங்களுக்கு அமுக்கி பார்க்குறப்ப இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். உங்களுக்கு ஆறுனதுக்கு அப்புறமும் இந்த கொழுக்கட்டை இதே அளவு சாஃப்ட்னஸோடு இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம பிடி கொழுக்கட்டையிலே இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அதுக்கு முதல்ல வெள்ளைப்பாகு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு இந்த மெஷரிங் கப் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கப்பில் 1 கப் மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெள்ளை எடுத்து 1.5 கப் அளவு தண்ணியில் நல்லா இதை காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை, தண்ணியில் கரைஞ்சாலே போதும் வெல்லம். இப்போ அடுத்ததாக கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளை நல்லா வறுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவும் சேர்க்காம ட்ரையாக இதை வறுத்துக்கோங்க.
எள்ளு சேர்க்குறப்ப கொழுக்கட்டை நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெள்ளை கரைசல், அதை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 கப் மாவுக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு வெள்ளைப்பாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இனிப்பு கொழுக்கட்டைக்கு தண்ணி அதிகம் இழுக்காது, அதனால 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டாலே போதும். அடுத்ததா இதில் திருவுன தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் சில்லாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவு உப்பு இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா இனிப்பை தூக்கி கொடுக்கும், அதுக்காக தான் உப்பு நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ தண்ணி இதில் இந்த அளவுக்கு நல்லா கொதி வரணும். அதுக்கப்புறமா தான் நாம் இதில் மாவு சேர்த்துக்க போகிறோம். தண்ணி இந்தளவு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும் கொழுக்கட்டை நெய் மணத்தோட. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவை சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் குறைச்சி வச்சுட்டு இந்த மாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கார கொழுக்கட்டை மாதிரி இல்லாமல் இனிப்பு கொழுக்கட்டைக்கு நம்ம வெல்லம் சேர்த்துருக்கறனால வெள்ளைப்பாகு டக்கு நமக்கு உறிஞ்சாது மாவு. அதனால இது நல்லா கெட்டியாக வர வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. அதுக்காக நம்ம தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்த்தோம் அப்படின்னா கொழுக்கட்டைக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது. இப்போ பாருங்க, கையில் தொட்டு பார்க்குறப்ப இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். இப்போ ஒரு தட்டில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கொழுக்கட்டை மாவை இதில் சேர்த்துட்டு நல்லா ஆற விடுங்க. ஒரு 3/4 பதம் வரைக்கும் ஆறுனாலே போதும். மூடியை ஃபுல்லாக மூடாமல் லைட்டாக கேப் விட்டு இந்த மாதிரி மூடி வைங்க. இப்போ பாதி அளவு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு மாவை இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுருங்க. இனிப்பு கொழுக்கட்டைக்கு முழுக்க நெய் மட்டுமே சேர்த்து பண்ணுங்க, நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க, மாவை இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை நம்ம வேணுங்கிற மாதிரி அச்சு பிடிச்சி வச்சுக்கலாம். அச்சு பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் ஒரு 4 சொட்டு அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அச்சு பிடிச்சி வச்சிங்க அப்படின்னா கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் ரொம்பவே ஸ்மூத்தாக வரும். இப்போ பாருங்கள், கையில் சுத்தமாக ஒட்டலை. நமக்கு வேணுங்கிற அச்சும் நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. கார கொழுக்கட்டைக்கு பிடிச்ச மாதிரி அதே மாதிரி தான் இனிப்பு கொழுக்கட்டைக்கும் அச்சு பிடிக்கணும். ஒரு கொழுக்கட்டை பிடிக்கும் போதும் கையில் நெய் சேர்த்துக்க தேவையில்லை. ஒரு 3 கொழுக்கட்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நெய் சேர்த்துட்டு மறுபடியும் பிடிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் கொழுக்கட்டைகளை இந்த மாதிரி உருண்டை ஷேப்லையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம பிடிச்சு வச்ச எல்லா கொழுக்கட்டைகளையும் வாழை இலையில வச்சு நம்ம வேக வச்சுக்க போகிறோம். கொஞ்சமாக கேப் விட்டு எல்லாமே ஒன்னோட ஒன்று ஒட்டாத மாதிரி இதை வச்சுக்கோங்க. இப்போ இதை இட்லி பானையில் வச்சு ஒரு 7லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வைக்கிற கொழுக்கட்டையோடைய சைஸை பொறுத்து இதோட வேகிற டைமும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். இந்த கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டை மாதிரியே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறம் கூட ரொம்பவே இது சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு கொழுக்கட்டையை பிச்சு காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்க்குறப்பயே. இந்த 2 கொழுக்கட்டைகளையுமே 1/2 ஹவர்க்குள்ளே மேக்ஸிமம் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த கொழுக்கட்டையை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.